வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான். அக்காக்கா, எனக்கு வந்து இன்ஸ்டாவில் வந்து என்னோடய பழைய பாய் ஃப்ரெண்டு வந்து எனக்கு தப்பாக மெசேஜ் பண்ணுறாங்க்கா. எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி நான் வந்து ஒரு குடும்பத்தில் வாழ்ந்துட்டுருக்குறேன். எனக்கு வந்து இப்போ அவன் தான் என்னை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க்கா. இப்போ அதனால் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து அவனை வேண்டான்னு விட கிடையாது. அவன் தான் என்னை வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டான். நான் வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க்கா. இப்போ வந்து மறுபடியும் எனக்கு தப்பாக மெசேஜ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கு. அதுக்கு என்ன சொல்லன்னா, நீ உங்கள் வீட்டில் சொல்லியது நல்லது, மறைக்கவே கூடாது. இது மறைச்சா எவ்வளோ பெரிய இஷ்யூ தெரியுமா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கார் வந்து உன்னை வந்து முழுசாக நம்பிட்டு இருப்பார் இல்லையா? இது வந்து நம்ம மறைக்கக்கூடாது. ஸோ வந்து சொல்லிடணும், ஓகேவா? அப்புறம் வந்து அந்த மெசேஜில் வந்து டெலீட் பண்ணாத வச்சுரு. நீ டெலீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவன் வந்து இன்னும் மெசேஜ் அனுப்பிகிட்டே இருப்பான். ஸோ வந்து நீ அந்த மெசேஜில் உங்கள் வீட்டுக்கார்ட்டே நீ டைரெக்டாக காட்டலாம், பயப்படவே தேவையில்லை. இதில் என்ன பயம்? எல்லோரும் தப்பு பண்ணுறீங்க, தப்பு பண்ணாதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, எல்லாம் தப்பு பண்ணுறவங்க தான். ஸோ வந்து நீ பயப்பட தேவையில்லை பாப்பா, சரியா? அந்த மெசேஜெல்லாம் வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கார்ட்ட காமி, நான் வந்து இந்த மாதிரி அப்போ தெரியாமல் லவ் பண்ணேன், இப்போ நான் அப்போவே விட்டுட்டேன், இப்போ வந்து எனக்கு திரும்பவும் இந்த மாதிரி டார்ச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீ ஓப்பனாக சொல்லு. அதுக்குண்டான ஸ்டெப்பு உங்கள் வீட்டுக்கார் கண்டிப்பாக எடுப்பார், சரியா? இதை வந்து நீ வெளிப்படையாக பேசுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. பேசி இந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிச்சுக்கலாம், ஓகேவா? நீ மனசுக்குள்ளே வச்சு தப்பான முடிவுக்கு போகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு, ஓகேவா? ஸோ அதனால் நான் சொன்னதை செய்ய, பயப்படவே கூடாது. யாராக இருந்தாலும் பயங்கிறது நம்ம மனசில் இருக்கவே கூடாது. உங்கள் வீட்டுக்கார்கிட்ட பேசு, ஓகேவா?